ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியுடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 2/7/2025 தனலட்சுமி DL08க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி வேணும் அப்படின்னு இருந்துச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சீபோர்ட் நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம எப்போதும் போல் புதன் ரிசல்ட்டு தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ABC போர்ட் ரிசல்ட்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 015 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின புதன் பார்த்திங்கன்னா 080, அதுக்கு முந்தின புதன்கிழமை 932. இப்படி இது எல்லாமே புதன் டு புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளில் கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா PC போர்டோட 72 கூட்டும்போது நம்மளுக்கான சீபோர்ட் நம்பர் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதேமாதிரி யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங் எட்ட முடியும். அதனால் நம்ம அந்தந்த கம்பெனியை வச்சு தான் நம்ம கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நேற்றுக்கான ரிசல்ட்டோட முந்தானத்து ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே தனலட்சுமி புதன்கிழமை ட்ராவோடைய ரிசல்ட். நான் இங்கே 735 கொண்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு தேவை இங்கே நம்மளுக்கு 35 தான் தேவை. ஸோ இந்த 35ஓட நம்ம 72 ப்ளஸ் பண்ண போகிறோம். எல்லாமே ஸ்ட்ரைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு நம்ம டேரெக்டாகவே கூட்டி போட்டுடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 7. அப்போ 0 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்டு அல்லது ஆல். 0வா அல்லது 7ஆ. இப்போ நம்மளுக்கு இந்த 735க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 860. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு போர்டுன்னு பார்த்தா C. ரொம்ப சிம்பிள் தான் நண்பா. ஜஸ்ட்டு நம்ம PCயோட 72 ஆட் பண்ணுறோம். இப்போ 860 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 860 இதில் நம்ம எடுக்க போகிறது 60. இதோட இது எல்லாமே ப்ளஸ் இந்த ட்ரா நம்மளுக்கு 72. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 6 கூட்டினோம்னா 3, இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 3 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 860க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 3 அல்லது 2. இப்போ இந்த 860க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 208. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸு. அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு A போர்டு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா C போர்டு, ரெண்டாவது ட்ரா நம்மளுக்கு A போர்டு. இப்போ 208க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 08, இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 7 கூட்டினோம்னா 7, இங்கே 8ஓட 2 கூட்டினோம்னா 0. 70 நம்மளுக்கு இந்த 208க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 0. இப்போ இந்த 208க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 290. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ நம்மளுக்கு 3 ட்ரா பார்த்துருக்கோம். 3 ட்ராவில் C போர்டு, A போர்டு, C போர்டு. இப்போ 290க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி நண்பா, கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் புதன்கிழமை டு புதன்கிழமை ரிசல்ட்டு செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இதெல்லாம் புதன்கிழமை ரிசல்ட்டு. இப்போ 290க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு 90, இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 9 கூட்டினோம்னா 6, 0ஓட 2 கூட்டினா 2. 6 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 290க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்டு அல்லது ஆல். 6 அல்லது 2. இப்போ இந்த 290க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 932. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு C மட்டும். இப்போ 4 ட்ரா ஆயிடுச்சு. 4 ட்ராவில் நம்மளுக்கு 3 ட்ரா C போர்டு, ஒரே ட்ரா மட்டும் தான் நம்மளுக்கு A போர்டு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பாருங்கள். 932க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை 32, இதோட ப்ளஸ் 72. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0, இங்கே 2ஓட 2 கூட்டினா 4,
0 அல்லது 4 நம்மளுக்கு இந்த 932க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்டு அல்லது ஆல் 0வா அல்லது 4. இப்போ நம்மளுக்கு இந்த 932க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 800080 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. இந்த இடத்துல சி போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்டு சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே ஹிட் ஆகிருக்கு. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான் நண்பா. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏசி போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 080க்கு பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு 80 இதோட +72. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5. இங்கே 0ஓட 2 கூட்டினோம்னா 2. 5 அல்லது 2 நம்மளுக்கு இந்த 080க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 2. இப்போ இந்த 080க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 015. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா போன வாரம் புதன்கிழமை 015 தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஸோ இந்த புதனுக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாக கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது. அதோட நம்மளுக்கு பெய்ட்ஸ் இருக்குது. ஒரே ஒரு தடவை மட்டும் நம்மளுக்கு போர்டு மாதிரி இருக்குது. ஆனால் கண்டினியூஸாக நம்மளுக்கு அதிகப்படியாக சி போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா சி போர்டு வரதான் சான்சஸ் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்தலாம் நண்பா. மறுபடியும் சொல்கிறேன், யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது புதன்கிழமை ரிசல்ட். ஏன்னா நம்ம புதன்கிழமைக்கு பார்க்குறோம். இன்றைக்கி புதன்கிழமை. ஸோ இன்றைக்கான புதன்கிழமைக்கு நம்ம போன வாரம் புதன்கிழமை தான் எடுக்கணும். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி தனலட்சுமி ட்ரா புதன்கிழமை. ஸோ நேற்றுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்ரீசக்தி ட்ரா செவ்வாய்க்கிழமை. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கும். அதனால் குருட்டாம்பருக்கில் நம்ம நேற்றுக்கு ரிசல்ட்டு முந்தின ரிசல்ட்டு குழப்பக்கூடாது நண்பா. அந்தந்த கம்பெனி நம்பரை வச்சு தான் நம்மளால் கெஸ் பண்ண முடியும். அப்படி எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறது, 5ல் நம்மளுக்கு 4 அல்லது 3வது நம்மளுக்கு வின்னிங் கிடைக்கும். ஸோ நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்தந்த கம்பெனி நம்பர் வச்சு தான் நம்ம வந்து கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் யாரும் ரிசல்ட்டோட குழப்பிக்காதீங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். 015 இதில் நம்மளுக்கு வந்து 15 தேவை. இதோட +72. இப்போ இதை கூட்டிடுவோம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8. இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7. 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இதை நம்ம அப்படி கீழே எடுத்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு. ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு வந்து கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும். 8 அல்லது 7. 8 அல்லது 7 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணுறோம். 8 அல்லது 7ன்னு கிடச்சிருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் இதில் வந்து பெய்ட்ஸ் கூட கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 8 7 7 8 அப்படி இல்லைன்னா 8 8 7 7. எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு வந்து டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். ஒரே ஒரு சி போர்டு நம்பர் மட்டும் வேணுங்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி புதன்கிழமை 2/7/2025 தனலட்சுமி DL 08க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.